விஜய் டிவியில் ரொம்ப பரபரப்பாகவே ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய அய்யனார் துணை சீரியலில் நிலாவையும் சோழனையும் பிரிக்கிறதுக்காக நிலாவோட அப்பா முயற்சி பண்ணி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. இப்போது நிலா முடிஞ்ச அளவுக்கு சோழனை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் சோழன் இது எதையுமே கண்டுக்காமல் நிலாவுக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கிறாரு. இப்போது நிலா வந்து சோழனுக்கு காஃபி கொடுத்துட்டு வெளில வராங்க. ஏண்டி, நீ ஏன் அங்கே போய் கொடுத்துட்ருக்க, நீ ஏன் அதெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீலாவோட அம்மா கேட்குறாங்க. ஏம்மா, நீ அப்பாவுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறல்ல, அந்த மாதிரி நான் சோழன் கொடுத்தேன், இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு நீலா கேட்குறாங்க. ஏண்டி, உனக்கே நான் தானே காஃபி கொடுத்தேன், நீ வெளியில் வந்தால் நான் உனக்கு காஃபி கொடுத்தேன், அந்த மாதிரி அவர் வந்தால் நான் கொடுக்க மாட்டேனா, நீ ஏன் இப்படி ஓடி ஓடி உழுந்து உழுந்து செஞ்சிட்ருக்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. மனோகரும் அதுக்கு தகுந்த மாதிரியே அவரும் சொல்கிறாரு. ஏம்மா நிலா, உண்மையாகவே மறுபடியும் கேட்குறேன், உனக்கு அங்கே பிடிச்சிருக்கா அந்த வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. பிடிச்சிருக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அம்மா சொல்கிறாங்க, ஏங்க இவ ஒரு நாள் கூட ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டா, அங்கே ஏசியும் இல்லைங்கிறீங்க, வீடும் சின்னதுங்கிறீங்க, எப்படி நீ இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, இருக்கிற இடம் முக்கியம் இல்லைம்மா, வீடு பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, இருக்கிறவங்க மனசு தாம்மா முக்கியம். அவங்க எல்லாருமே என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க, என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க, என்கிட்ட எல்லாருமே மரியாதையாகவும் அன்பாகவும் இருக்காங்க, அதுதாம்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா பேசுகிறதெல்லாம் கேட்க கேட்க அவங்க அண்ணனுக்கும் கடுப்பாகுது, அவங்க அப்பாவுக்கும் கடுப்பாகுது. அவங்க அம்மா ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறாங்க. இப்போ சோழனுக்கு காஃபி கொடுத்தாச்சு இல்லையா, சோழன் காஃபி குடிச்சிட்டு ஹாப்பியாக அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பெட்டெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நல்லா வந்து இங்கே தங்கியிருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நிலா வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறது அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து சோழன் வெளியில் வராரு. அந்த நேரம் நிலாவோட அண்ணன் காலில் அடிபட்ட மாதிரி வெளில வராரு. அப்பா, என்னால் பேங்க் போயிட்டு வர முடியாதுப்பா, சோழன் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அண்ணா சொல்கிறாரு. இப்போ மனோகர் வந்து, சரி மாப்பிள்ளை, நீங்கள் சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பணத்தை ஜொல்லாம் பேங்கில் நாட்டை கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது இவர் வந்து சோழன் வந்து ரொம்பவே தயங்குறாரு. நிலா தான், சரி போயிட்டு வாங்க, அண்ணனுக்கு தான் கால் அடிபட்டிருக்கு, அப்பா தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இந்த நேரம் சோழனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுக்கறதுக்காக காரில் வந்துட்டுருக்காரு. அப்போயே அவர் யோசிக்கிறாரு, நம்மளை நிலாவட்டேருந்து பிரிக்கிறதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படியே நம்மக்கிட்ட போயிட்டு இந்த ஜுவல்லு பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க, இது ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எதுக்க காரை ஒருத்தவங்க அடிப்பட்ட மாதிரி கிடக்காங்க. இது என்னன்னு பார்க்கறதுக்குள்ளே ஆளுங்கள்லாம் வந்து அவனோட பணத்தையும் பிடுங்கிட்டாங்க, சோழனையும் வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இப்போது எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. மனோகர், நிலா எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த நேரம் நிலாவோட அண்ணன் வந்து, அப்பா பேங்குக்கு இன்னும் சோழன் போலங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்கப்பா, அவன் ஏதோ ஃப்ராடு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான்ப்பா, ஏமாற்றிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. மனோகரும் என்ன செய்ய, அப்படியா அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா 2 பேரும் தானே திட்டம் போட்டு சோழனை வந்து கடத்தி வச்சுட்டாக்கா அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிலாவையும் சோழனையும் பிரிக்கிறது தான் இவங்களோட திட்டம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நடிக்கிறாங்க பயங்கரமாக. இப்போது நிலா வந்து யோசிச்சுட்ருக்காங்க, என்னடா அது அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுது மனோகர் சொல்கிறாரு, ஏம்மா சோழனுக்கு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ மனோகரம் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நிலா என்ன செய்யறதுனே தவிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. முன்னாடி அய்யனார் சீரியல் துணைங்கிறது சோழன் ஃபேமிலி வச்சு போயிட்டுருந்தது. எல்லாருமே ரொம்ப அன்பாக ரொம்ப நல்லா போயிட்டுருந்தது. இப்போ நிலாவை வந்து பிரிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே பாவமாக தான் இருக்குது. இனி இதுலேருந்து எப்படி வந்து சோழன் மீண்டு வரப்போகிறாரு, இதை நிலா வந்து அவரை தப்பாக எடுத்துக்கிட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா, இல்லை அவரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த வார ப்ரோமோ இதுதான். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.